பிறை இல்லாத முழுமையற்ற தேசிய கொடியை கார்ட்டூனாக முதல் பக்கத்தில் வெளியிட்ட 2 சீன நாளேடுகளின் செயல் கண்டிக்கத்தக்கது. தேசிய இறையாண்மையை உட்படுத்திய அத்தவறுகளை அனுசரித்து போக முடியாது என டிஎஸ்கே எனப்படும் மலேசிய சீனார்காசே டைனமிக் நலசங்கத்தின் தலைவர் டத்தோ என் சிவகுமார் கூறினார். அதுவும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் மலேசிய வருகையின் போது அத்தவறு நடந்து இருப்பது நாட்டின் நற்பெயரை பாதித்துள்ளது என்றார் அவர். தேசிய கொடியானது இறையாண்மை மிக்க சுதந்திர நாட்டின் உன்னத அடையாளமாகும். இப்படி இருக்க அதனை தவறாக சித்தரிப்பது, அதுவும் சொந்த நாட்டினரே அத்தவற்றை செய்வது பெருத்த அவமானமாகும். இது நிச்சயம் பொதுமக்களின் சினத்தை தூண்டத்தான் செய்யும் என இன்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான அறங்காவலருமான டத்தோ சிவகுமார் கூறினார். எனவே நடந்த தவறு சட்ட மீறல் என்பதால் உரிய நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். சட்ட அமலாக்கத்தில் இரட்டை நிலைப்பாடு என ஒன்றும் இல்லை என டத்தோ சிவகுமார் சுட்டிக்காட்டினார். பிறை இல்லாத ஜாலோர் கமிலாங் படத்தை வெளியிட்டு சர்ச்சையில் சிக்கியுள்ள சின்சியூ டெய்லி மற்றும் கோங்வா ஈத்போ சீன நாளேடுகள் போலீஸ் விசாரணைக்கும் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMCயின் விசாரணைக்கும் ஆளாகி இருக்கின்றன. மாமன்னர், பிரதமர் முதற்கொண்டு அத்தவற்றை கண்டித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. GM Indians பெருமிடன் வழங்கும் நகர சம்மிலான் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ 23 27 ஏப்ரல் வரை ஸ்ராம்பான் பிரீமா, ஸ்ராம்பான் KTM ஸ்டேஷன்ஸ் எதிர்ப்புறம் ஷாப்பிங் செய்ய ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகளை ரசிக்க திரண்டு வாருங்கள். 2027 ஆண்டுக்குள் நாடளாவிய நிலையில் அனைத்து பள்ளிகளுக்கும் ஸ்மார்ட் போர்ட் எனப்படும் விவேக பலகைகளை தருவிக்க கல்வி அமைச்சு திட்டமிட்டுள்ளது. நவீன கற்பித்தல் முறையின் அடுத்த கட்ட வளர்ச்சியாக இந்த விவேக பலகை கற்றல் ஸ்மார்ட் போர்ட் எடுகேஷன் அறிமுகம் செய்யப்படும். கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடேக் அதனை தெரிவித்தார். அனைத்து மட்டங்களிலும் இந்த விவேக பலகை பயன்பாடு மேம்படுத்தப்படுவதை காண விரும்புவதாக அவர் கூறினார். பினாங்கில் உள்ள பள்ளிகளுக்கு 50 செட் விவேக பலகைகளை இன்று எடுத்து வழங்கிய போது ஃபட்லினா அவ்வாறு கூறினார். விவேக பலகைகள் என்பது டிஜிட்டல் காட்சி பெட்டிகளாகும். ஆசிரியர்களும் மாணவர்களும் தொடுதல், ஸ்டைலுஸ் பேனாக்கள் அல்லது செய்கைகளை பயன்படுத்தி உள்ளடக்கத்தில் ஈடுபட அவை உதவுகின்றன. சுருக்கமாக சொன்னால் பாடங்களை காட்சி வடிவிலும் காணொளி வாயிலாகவும் கற்பித்து கற்றலை மேலும் எளிமையாக்குகின்றன. இந்த உயர் தொழில்நுட்ப பலகைகள் பாரம்பரிய கரும்பலகைகளின் செயல்பாட்டை நவீன கணினி ஆற்றலுடன் இணைத்து நிகழ்நேர ஒத்துழைப்பு, பல்லூடக ஒருங்கிணைப்பு மற்றும் மாறும் கற்றல் அனுபவங்களை செயல்படுத்துகின்றன. நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் இந்த விவேக பலகைகளின் பயன்பாட்டை விரைவுபடுத்துவதற்காக அமைச்சு மற்ற மாநிலங்களில் முன்னேற்றத்தை கண்காணித்து வருவதாக ஃபட்லினா கூறினார். என்றாலும் பள்ளிகளில் விவேக பலகைகளை கொண்டு வருவதானது அர்ப்பணிப்பு, முயற்சி, மக்கள் தொகை மற்றும் பயன்பாட்டு தேவைகள் உள்ளிட்ட பல அம்சங்களை பொறுத்தது என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். மின்னியல் சிகரெட் அல்லது வேப் விற்பனையை தடை செய்வது குறித்து ஸ்லாங்கோர் அரசாங்கம் ஆராயவிருக்கிறது. தேசிய போலீஸ் படையின் துணைத் தலைவர் டத்துஸ்ரீ அயூப் கான் மைதீன் பிச்சை முன்வைத்த பரிந்துரைக்கு ஏற்ப அது அமைவதாக மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி கூறினார். எந்தவொரு முடிவும் எடுக்கப்படும் முன் பொது சுகாதாரத்துறைக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜமாலியா ஜமாலுடீன் மற்றும் மாநில சுகாதாரத்துறையுடன் கலந்தாலோசிக்கப்படும். அவ்விவகாரம் கூட்டரசு ஒழுங்குமுறை விதிகளுடன் தொடர்புடையது. தேவைப்பட்டால் அதை அமல்படுத்துவோம். ஆனால் அனைவரின் கருத்துக்கள் பெறப்படுவது முக்கியம் என அமீருடீன் கூறினார். அண்மைய காலமாக புதிய செயற்கை போதை மருந்துகளின் தவறான உபயோகத்துடன் தொடர்பு படுத்தப்படுவதால் வேப் விற்பனையை தடை செய்ய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கலாம் என நேற்று அயூப் கான் பரிந்துரைத்திருந்தார். நாட்டில் இதுவரை ஜொஹோர் மட்டுமே வேப் விற்பனையை தடை செய்துள்ளது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் மலேசியா, வியட்நாம் மற்றும் கம்போடியாவுக்கான அதிகாரப்பூர்வ பயணத்தை கேலி செய்யும் வகையில் மலாய்க்காரர்களின் பொருளாதாரத்தை அவமதித்த அமெரிக்காவை சேர்ந்த மூத்த அரசியல் விமர்சகரான பில் ஓ ரேலிரை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடிந்துள்ளார்.
ஃபாக்ஸ் நியூஸின் முன்னாள் தொகுப்பாளரான பில் ஓரேலியின் அறிக்கை இனவெறி மற்றும் இஸ்லாமிய வெறுப்பை பிரதிபலிப்பதாக அன்வார் கூறினார். அவரது நாடு மட்டுமே வெற்றி பெறுகிறது என்ற அனுமானத்துடன் ஆணவமும் அறியாமையும் நிறைந்த ஒரு பார்வையாக அந்த அறிக்கை இருக்கிறது என அன்வார் சுட்டிக்காட்டினார். ஆசியான் அல்லது பிராந்தியத்தின் தற்போதைய முன்னேற்றங்கள் குறித்து அவருக்கு எந்த புரிதலும் இல்லை என்பது தெளிவாகிறது என்று நிதியமைச்சில் நடைபெற்ற நோன்பு பெருநாள் திறந்த இல்ல உபசரிப்பில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் அன்வார் தெரிவித்தார். சமூக ஊடகங்களில் வைரலான ஒரு காணொளியில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடனான சீனாவின் பொருளாதார மதிப்பு குறித்து ஓரேலி கேள்வி எழுப்பியிருந்தார். அதிபர் ஜி, நான் நேர்மையாக சொல்கிறேன், அந்த நாடுகளிடம் பணம் இல்லை, அவர்களால் உங்களுக்கு உதவ முடியாது. அவர்களிடம் பணம் இல்லாததால் அவர்கள் உங்கள் பொருட்களை வாங்க மாட்டார்கள். நாங்கள் தான் பணம் வைத்திருப்பவர்கள், நாங்கள் தான் பொருட்களை வாங்குபவர்கள். மலாய்க்காரர்கள் உங்கள் பொருட்களை வாங்க மாட்டார்கள். அவர்களிடம் பணம் இல்லை என்று அவர் அனைத்து மலேசியர்களையும் குறிக்க இனத்தின் சொல்லை ஓரேலி பயன்படுத்தியிருப்பது ஒரு அறிவாளித்தனமான கருத்தாக இல்லை என அன்வார் கூறியுள்ளார். சீன பொருட்களுக்கான வரி தொடர்பாக சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வர்த்தக நெருக்கடி ஏற்பட்டிருக்கும் இவ்வேளையில் அதிபர் ஜி ஜின்பிங் இம்மாதம் 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை மலேசியாவுக்கு வருகை மேற்கொண்டிருந்தார். துரித உணவகத்தில் உணவு கையாள்பவர் நீண்ட நகங்களை வைத்திருந்ததற்காக இன்று சிரம்பான் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 1000 ரிங்கேட் அபராதம் விதித்தது. 42 வயதான உணவு கையாள்பவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து மஜிஸ்ட்ரேட் நூருல் அசூயின் முகமது தல்ஹா இந்த அபராதத்தை விதித்தார். கடந்த ஆண்டு ஜூன் 23ஆம் தேதி காலை மணி 9:55 அளவில் சிரம்பானில் உள்ள ஒரு துரித உணவு உணவகத்தில் அந்த நபர் இக்குற்றத்தை புரிந்ததாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டது. உணவு சுகாதார விதிமுறைகள் 2009 பிரிவு 33(1)A கீழ் துணை விதி 33(2) கீழ் உணவு கையாள்பவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. சிரம்பான் மாவட்ட சுகாதார அலுவலக உதவி சுற்றுச்சூழல் அதிகாரி முகமது யூஸ்ரி என்கிற முகமது யூசுப் தலைமையில் இந்த குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. குழந்தைகளை வாங்கி விற்கும் கும்பல் ஒன்று அந்நடவடிக்கைகளை கச்சிதமாக முடித்துக் கொடுக்க சம்பந்தப்பட்டவர்களுக்கு 5000 முதல் 50,000 ரிங்கேட் வரை கொடுப்பது அம்பலமாகியுள்ளது. குழந்தைகளை வாங்க மற்றும் பிறப்பு பத்திரங்களை தயார் செய்ய அத்தொகை கைமாறுகிறது. 2021ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் அக்கும்பல் முன்னதாக சோதனை நடவடிக்கையில் சிக்கியது. இதுவரை 4 லட்சம் ரிங்கேட் கைமாறியிருப்பது மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. என்றாலும் அக்கும்பலின் பின்னணியில் செயல்படுவோரை அடையாளம் காண வேண்டி மேற்கொண்டு விசாரணைகள் நடைபெற்று வருவதாக MACC கூறியது. சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் நண்பர்கள் வாயிலாகவும் விளம்பரம் செய்வதை அக்கும்பல் ஓர் யுக்தியாக கொண்டுள்ளது. பிறப்பு பத்திரத்தில் போலி விவரங்களை கொடுத்ததன் பேரில் கடந்த புதன்கிழமை 14 பேரை MACC கைது செய்தது. அவர்கள் கொடுத்த விவரங்களை பரிசோதித்ததில் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளில் அப்படி குழந்தைகள் பிறந்ததாக பதிவே இல்லை என்பது விசாரணையில் தெரிய வந்தது.